அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. ஒடுக்கப்பட்ட தனது சமுதாயத்திற்காக பாடுபட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்துடன் மற்றொரு பணிக்காகவும் அனுப்பப்பட்டார்கள். அன்றைய கொடுகோல் மன்னனான பிர்அவுனும் அவனது இனத்தாரும் இஸ்ரவேலர் சமுதாயத்தின் மீது அடக்குமுறை புரிந்தனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிர்அவுனுக்கு ஏகத்துவத்தை சொன்னதோடு இஸ்ரவேலரின் மக்களின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தார்கள். இஸ்ரவேல் மக்களை என்னோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனைப்படுத்தாதே என்றெல்லாம் பிர்அவுனிடம் கோரிக்கை விடுத்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 104, 105 வசனமாகவும் சொல்லியிருக்கிறான். பிர்அவுன், நிச்சயமாக நான் அகிலத்தாருடைய இறைவனின் தூதர் என்று மூசா கூறினார். அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் கூறாதிருக்க நான் கடமைப்பட்டவன். நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். அதனால் நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இஸ்ரவேலின் சந்ததிகளை என்னுடன் அனுப்பிவை என்று கூறினார். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 47, 48 வசனத்தில் கூறியிருக்கிறான். நீங்கள் இருவரும் அவனிடத்தில் சென்று சொல்லுங்கள், நாங்கள் உன் இறைவனின் தூதர்கள். இஸ்ரவேல் சந்ததிகளை எங்களுடன் அனுப்பிவிடு, அவர்களை வேதனை செய்யாதே. மெய்யாகவே நாங்கள் உன் இறைவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். நேரான வழியை பின்பற்றியோர் மீது நிம்மதி உண்டாகட்டும். பொய்யென கருதி புறக்கணித்தவர்க்கும் வேதனை இறங்கும் என்று இம்மூலம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேலை விடும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வேண்டிய போது, உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கிய என்னிடமே போராட்டமா? வளர்ந்த கடா மார்பில் பாய்வது நியாயமா என்பது போல கேள்விகளை எழுப்பினான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கொலை குற்றத்தை சுட்டிக்காட்டி, இத்தகைய தவறை நான் மன்னித்த போதும் நீ மட்டும் உன் இனத்தாருக்காக போர்க்கொடி தூக்குவது நியாயமா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 26வது அத்தியாயத்தில் 16 to 22 வசனத்தில் கூறியிருக்கிறான். நீங்கள் இருவரும் பிர்அவுனிடம் சென்று, நிச்சயமாக நாங்கள் உலகத்தாரின் இறைவனுடைய தூதராவோம் என்றும் இஸ்ராயேலின் சந்ததிகளை எங்களுடன் அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே அவர்கள் பிர்அவுனிடம் சென்று கூறவே, அத்தகையவன் மூசாவை நோக்கி, நாங்கள் உங்களை குழந்தையாக எடுத்துக்கொண்டு வளர்க்கவில்லையா? உங்கள் வாழ்நாளில் பல வருடங்கள் நம்மிடம் வளர்ந்தீரே.